மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு இசையமைக்கிற வாய்ப்பு எப்படி கிடைத்ததென்று அவருடைய மகள் கூறிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமா உலகில் மெல்லிசை மன்னர் என்று போற்றப்படுபவர் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன். இவர் எம்.ஜி.ஆர். சிவாஜி காலகட்டத்தில் பெரும்பாலான படங்களுக்கு இசையமைத்து பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். இவருக்கு சினிமாவில் இசையமைக்க வாய்ப்பு எப்படி கிடைத்தது, ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதை அவருடைய மகள் லதா மோகன் கூறியிருக்கிறார். அதாவது, அப்பாவுக்கு அப்போது 4 வயசு, தாத்தா இறந்து விட்டார், பாட்டி மகன் கூடவே இருந்துட்டாங்க. அப்பா 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. இசை மீதுள்ள விருப்பத்தால் ஸ்கூலுக்கு போகவில்லை. இசை ஆசிரியரிடம் இசை கத்துக்கிட்டாரு. நாடகத் துறையினரிடம் நல்ல பழக்கம் இருந்தது. பல ஊருக்கு போய் வேலை செஞ்சிருக்காரு. படத்துல நடிக்கிற வாய்ப்பு வந்தது. ஆனாலும் மியூசிக்கில் தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். சினிமாவில் இசையமைத்து ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய ஆசை. அதற்காக குடும்பத்தை பிரிஞ்சு வருஷ கணக்குல அலைஞ்சிருக்காரு. சபாக்கள், ஸ்டுடியோக்கள், தியேட்டர்களுக்கு எல்லாம் போய் தின்பண்டங்களை விற்பனை செய்திருக்கிறார். சினிமாக்காரங்க வீட்டிலையும் உதவியாளராக வேலை செய்திருக்கிறார். அப்புறம் வீட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டுள்ளார். அந்த லெட்டரில், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நீங்க என் கூட வந்து தங்கலாம்னு சொல்லவும் குடும்பத்தோடு சேலத்தில் இருந்தார். அதன் பின்னர் கல்யாணமானதும் சென்னைக்கு வந்துவிட்டார். இசையமைப்பாளர் சி.ஆர். சுப்புராமன் ஐயாவிடம் உதவியாளராக இருந்தார். இசையமைப்பாளர் சி.ஆர். சுப்புராமன் திடீரென மறைந்ததும் அவர் கைவசம் வைத்திருந்த சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். ஆரம்பத்தில் புதுமுகம் என்று எம்.எஸ்.வி.க்கு இசையமைக்க பலரும் வாய்ப்பு கொடுக்க தயங்கினாங்க. அதன் பின்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக் போட்டால்தான் படம் ஓடும் என்கின்ற ரேஞ்சுக்கு வளர்ந்து விட்டார் அப்பா. தன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நல்லபடியாக பார்த்து கொண்டார் என்று மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனின் மகள் லதா மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இயக்குநர்களான ஏ. பீம்சிங், கிருஷ்ணன் பஞ்சு, ஏ.சி. திருலோகச்சந்தர், இயக்குனர் கே. பாலச்சந்தர் ஆகியோர்களுடன் தான் பல திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். தமிழ் மொழி திரைப்படங்களில் மட்டும் 800 திரைப்படங்கள் வரை இசையமைத்துள்ளார். இது தவிர கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளிலும் திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.